இது இந்தியன் 2ங்கும் போதே நமக்கு பயங்கரமான ஒரு ஹைப் இருந்த ஒரு விஷயம் தான். பட் அதோட ரெக்கார்டிங்லேருந்தும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் சரி, அந்த ஒரு விஷயத்த வந்து பற்றி பயமுறுத்தவோ எதுவுமே எப்பவுமே ஜென்ரலாகவே பண்ண மாட்டார். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அவர் கூட நான் பீஸ்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். பீஸ்ட் மோடுன்ற அந்த திரைத்தை பிடிக்கும் சாங் அது நாங்கள் பாடியிருந்தோம். ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே சரி, அவர் அங்கே ரெக்கார்டிங் அப்போ என்ன சொன்னாரோ அதே தான் பர்ஃபார்மன்ஸும் சொன்னார். ப்ரோ கோ கிரேசி, பயங்கரமாக வைப் பண்ணுங்க, அவ்வளோதான், சில் தான், அதெல்லாம் வேறு ஒன்றும் யோசிக்காதீங்க, அவ்வளோதான். ஸோ அவர் அப்படி இருக்கிறதால நம்மளாம் வந்து நம்ம ஒன்றும் அங்கே ஒரு பயமோ ஒரு எந்த ஒரு விஷயமும் நமக்கு இருக்காது. ஸோ சவுண்ட் செக்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் அவரோட எனர்ஜி தான் எங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதானது. ஸோ அது ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆந்தம் மாதிரி ஒரு மோர் தென் ஒரு மூவி சாங் அப்படிங்கிறத விட பாராலாம் வந்து பாடும்போதும் சரி, பர்ஃபார்ம் பண்ணும்போதும் சரி, அது நமக்கே ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி கொடுத்த ஒரு சாங். ஸோ அதனால் அது பயங்கரமான வைப்பில் இருந்தது.